உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம் ஞானி. அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகிவிட்டது அந்த உலகத்தில் அந்த ஒழுங்கில் மாற்றங்கள் வந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இனி உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாழுகின்ற நாளில் இருக்கின்ற உங்களுடைய பிரதமர் காணி அவர்கள் கூறியது, அதாவது முன்னைய இருந்த ஒழுங்குக்கு மீண்டும் செல்ல போவதில்லை என்ற விடயங்களை அவர் சுட்டிக்காட்டிய அந்த டாவோஸ் மாநாட்டின் பொழுது சுட்டிக்காட்டிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கேள்வி என்னவென்றால், தற்பொழுதுள்ள நிலையில் இந்த ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் லெபனானுக்கு இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது. இனி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், வலிமையாக இந்த போர் நடக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு பின்னால் படையெடுப்பார்கள். ஆனால் அந்த நிலைமை இல்லை. அந்த விடயங்களை பார்க்கும் பொழுது உலக ஒழுங்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, உறுதிப்படுத்துவது போல் தெரிகின்றது. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இந்த மாற்றத்தை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் ஒரு நேரம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? அதாவது இந்த மாற்றத்துக்கு பல தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. முதல் மாற்றத்தையே பலர் இன்னும் கிரகிக்கவில்லை. பல நாடுகளுடைய ஆட்சி மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே அது புரியவில்லை, என்ன மாற்றம் என்கிறார்கள். இரண்டாவது, இந்த நாடுகளுக்கு வாழக்கூடிய மக்களுக்கு புரியவில்லை, நாங்கள் ஒரு மாற்றத்துக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இருந்த உலக ஒழுங்கு இனிமேல் திரும்பி வராதோ, அது மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறதோ, அதே போன்று இதை கையாளுகின்ற நாட்டு ஆட்சி மட்டங்களும் இதுவரை கையாண்ட பொறிமுறையில் தங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக பயணிக்க முடியாது. அதை அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கான மாற்றத்துக்கு அவர்கள் தயார் செய்ய வேண்டும். அதற்கான மாற்றத்தை நோக்கி அவர்கள் சரியான பொருளுடன் பயணிக்க வேண்டும். இதே போன்றுதான் இந்த மாற்றத்தில் இந்த மாற்றம் முழுமை பெறுகின்ற பொழுது, நேற்று வரையும் ஜாம்பவானாக இருந்தவர் அடிமட்டத்துக்கு செல்லலாம், அடிமட்டத்தில் இருந்த ஒருவன் ஜாம்பவானாகவும் ஆக முடியும். இந்த மாற்றம் எவ்வளவு காலத்தை எடுக்கும் அதுவும் தெரியாது. அது ஆண்டுகளை எடுக்கும். எவ்வளவு ஆண்டுகளுக்கு அது ஒரு வடிவத்தை முழுமையாக பெறும் என்பதும் தெரியாது. ஆனால் அந்த மாற்றம் நடைபெறுகின்ற பொழுது, ஏதோ நாளை ஒரு ஜாம்பவானை பற்றி பேசவில்லை நான், அது இந்த மாற்றம் முடிகின்ற பொழுது ஒரு ஜாம்பவான்கள் கூட மாறலாம். இவ்வாறு நாடுகளுடைய நிலைமைகள் மாறுவதாக இருந்தால், இந்த நாட்டுக்குள் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை முறையை வாழ பழகிவிட்ட மக்களுக்கும் அந்த புரிதல் தெரிய வேண்டும். நாங்கள் ஒரு மாற்றத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த மாற்றத்துக்கு ஏற்ற வகையில் எங்களை எவ்வாறு நாங்கள் இந்த மாற்றத்துக்கு இசைவாக்கிக் கொள்வது என்பதும் இருக்கக்கூடிய சவால். அதாவது இது எல்லா மட்டத்திலும் இருப்பது. முதல் அரசு மட்டங்களுக்கு புரிய வேண்டும். இரண்டாவது, கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரிய வேண்டும். அது மக்கள் என்கிற பொழுது நாங்கள் இங்கு தமிழ் மக்களுடன் தான் பேசிக் கொள்கிறோம். எங்களுக்கு முதல் புரிகிறதா என்பதுதான் எங்களுக்கு எங்களையே புரிவதில்லை. அவை இந்த மாற்றத்தை எவ்வாறு புரிகிறது என்கின்ற ஒரு சவால் இருக்கிறது. அவை அதனால்தான் இவ்வாறான நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இதை கோடிட்டு காட்டுவது என்று சொன்னால், இதுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்றால், இந்த ஓராண்டு, அதாவது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஒரு ஆண்டை கடந்து இன்னொரு 3 மாதங்கள் கடந்திருக்கிறார். இந்த ஓராண்டு 3 மாதங்களுக்கு இந்த மாற்றத்தை முழுமையாக இதுக்கு காரணியாக அமைந்தவரே டொனால்ட் ட்ரம்ப் தான். ஏனென்றால் தலைமை சக்தியாக இருந்த அமெரிக்கா, பொருளாதாரத்திலும் சரி இராணுவ பலத்திலும் சரி ஒரு முதன்மை இடத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய நிறைவேற்று அதிகாரி இந்த மாற்றத்தினுடைய பிரதான வகைபாகத்தை கொண்டிருப்பவராக மாறி போகின்ற பொழுது, அமெரிக்காவை சுத்தி கட்டி எழுப்பிய அவ்வளவு பிம்பமும் அல்லது அவ்வளவு கட்டமைப்பும் சிதைப்புக்குள் வந்து நிற்கிறது. அதுதான் அப்ப இதில் நாங்கள் எங்கு இருக்கிறோம் என்பதும், நாங்கள் வாழுகின்ற நாட்டில் இந்த மாற்றத்தை கிரகித்துக் கொள்வதற்கான ஒரு பொறிமுறை. இதுவரை அமெரிக்காவுடன் பயணித்ததான் கனடா, இங்கிலாந்து, ஐரோப்பிய வட்டாரை. நீங்க சொன்னது போல முதல் தடவையாக அமெரிக்கா ஒரு போர்க்களத்தில் நிற்கிறது. ஆனால் இதுவரை அமெரிக்காவுக்கு பின்னால் நின்ற யாரும் நிற்கவில்லை. அதுவே ஒரு பெரிய மாற்றத்தினுடைய வெளிப்பாட்டை சொல்லி நிற்கிறது. இது எவ்வாறான வடிவங்களை பெறும்? இப்பொழுது இந்த மாற்றத்தில், அதாவது 1915 ஒரு தொழில் புரட்சிகள் உருவான காலங்கள் இருக்கிறது. இதற்கு பின்னர் 2வது உலக யுத்தத்துக்கு பின்னர் ஒரு பொருளாதார மாற்றத்துக்கு வந்து கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக நாங்கள் உலக பொருளாதாரமயமாக்கம் என்கின்ற ஒரு உலகளாவிய பொருளாதார கட்டமைப்பினுடைய உருவாக்கத்தையும் அதை மையப்படுத்திய ஒரு பயணத்துக்களும் இருந்திருக்கும். இப்பொழுது அது சிதைவடைக்கப்பட்டிருக்கிறது இந்த 1 ஆண்டுகளுக்குள். என்றால் மத்திய கிழக்கில் நடந்த போர், அதாவது ஆசியா பகுதியையும் ஐரோப்பிய வட்டகையை அமெரிக்க வட்டகையை இணைக்கின்ற ஒரு நடு மைய புள்ளியாக மாற்றம் பெற்றுவிட்ட இந்த மத்திய கிழக்கு,
இந்த மத்திய கிழக்கில் ஏற்படுத்தப்பட்ட போர் இந்த உலகை இரண்டாக பிளவுபடுத்தி விட்டதும் இதனூடாக உருவாக்கப்பட்ட இந்த உலக பொருளாதார மயமாக்கம் என்கின்ற இந்த வர்த்தக தொடர்பாளருடைய இதை சிதைத்து விட்டதையும் நாங்கள் கடந்த ஓராண்டுகளில் பார்த்திருக்கிறோம். இந்த போர்க்காலத்தில் கடந்த 2 மாதங்களில் பார்த்திருக்கிறோம். இந்த 2 மாதங்களில் அதாவது இந்த சிதைவு உச்சம் பெற்ற காலமாக இந்த 2 மாதங்களை பார்க்கலாம். இதனுடைய விளைவு எவ்வாறான தாக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதை இதுவரை யாரும் உணரவில்லை முழுமையாக. ஏனென்றால் நீங்க கேட்டது போல இது எவ்வாறு என்றால் எங்களுடைய கதவை இந்த விளைவுகள் தட்டவில்லை இதுவரை. அது சிறிதாக தட்ட ஆரம்பித்திருக்கிறது. பயணங்களில் சவால் வருகிறது, விமான பரப்புகள் குறைக்கப்படுகிறது, விமான பரப்புக்கான விலையேற்றம் அமைந்திருக்கிறது. இந்த வர்த்தக தொடர்பாடல் சிதைக்கப்பட்டதால் எங்களுடைய பொருள்களுடைய விலை ஏறுகிறது. பொருள்களுடைய விலைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த 2 மாதங்களாக உச்சம் பெற்றிருக்கின்ற எண்ணெயினுடைய விலை. அதன் எண்ணெயுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய விடயங்கள், எரிவாயுவாக இருந்தாலும் சரி, நைலோனாக இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கான உரமாக இருந்தாலும் சரி, இவை அனைத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தினுடைய விளைவுகள் இப்பொழுதுதான் உணர ஆரம்பிக்கப்படுகிறது. இது வருகின்ற காலத்தில் இன்னும் உச்சம் பெறும். இப்ப என்னோட பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், என்னன்னா 2 மாசத்துல சரியாயிடும் என்றார்கள். இதே இன்றைக்கு வந்த காய்ச்சல் நாளைக்கு போயிடும் என்று சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னு சொன்னால் இது அந்த போர் ஆரம்பித்த உடனே சொல்லிக் கொண்டிருக்கோம், இந்த ஆண்டு முழுமையாக இது உச்சத்தை பெறும், எதுவும் மாற்றம் பெறாது, இதனுடைய விளைவுகள் நீண்ட காலத்தில் பெற்றும் பாதிப்பானவையாக மாறும். ஒரு சுருங்க சொன்னால், இலங்கை எல்லாருக்கும் தெரிந்த, நாங்கள் பிறந்து வளர்ந்து இப்பொழுது விலகி இருந்தாலும் இலங்கை தீவில் உல்லாச பயணத்துறை தான் பிரதான அதனுடைய பொருளாதாரத்தை நகர்த்துகின்ற காரணியாக இருக்கிறது. இந்த கடந்த 2 மாதங்களில் இலங்கையினுடைய இதில் கிட்டத்தட்ட 26% வீழ்ச்சியை அது ஆரம்பித்த உடனேயே மார்ச் மாதத்தில் கண்டிருக்கிறது. அது ஏப்ரல் மாதத்திலும் தொடர்ந்து இருக்கிறது. இலங்கையுடைய உல்லாச பயணத்துக்கு வருவருடைய எண்ணிக்கை மே மாதம் ஜூன் மாதத்தில் வருடாந்த ரீதியாக குறைந்திருப்பது, அது பின்னர் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆண்டினுடைய இறுதி பகுதியும் ஆண்டினுடைய முதல் பகுதியிலும் தான் அதிகரித்த பயணத்தினுடைய இது எல்லாம் சிதைவடைவதற்கு காரணம். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் விமான பரப்புகளை செய்பவர்கள் தங்களுடைய விமான பரப்புகளுக்கான அட்டவணையில் விமான பரப்பு குறைப்பை செய்துவிட்டு அது அடுத்து வருகின்ற அக்டோபர் மாதம் வரையும் இது இவ்வாறுதான் இருக்கும் என்பதை அறிவிக்கிறார்கள். இப்போ 6 மாதங்களுக்கு நான் அறிவிப்பை பெரும் விமான நிலையங்கள் முதல் 1 மாதத்துக்கு அறிவித்தார்கள். மார்ச் மாசத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையும் என்று அறிவித்தவர்கள் இப்பொழுது அதிலும் மேலதிக குறைப்பை செய்து அதை அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரையும் இவ்வாறுதான் இருக்கும். 6 மாதங்களுக்கான அறிவிப்புகள் விடுக்கப்படுகிறது. அப்ப அவர்களுக்கே தெரிகிறது இந்த 6 மாதங்களில் நிலைமை இன்னும் சீர்கட்டு செல்லுமே ஒழிய மீண்டு வராது என்பதை புரிதலுடன் சொல்லுகிறார்கள். 6 மாதத்துக்கான கணக்கை சொல்லுகிறார்கள். அதுக்கு மேலே சொன்னால் இன்னும் இந்த போக்குவரத்து சந்தை அது மேலதிக தாக்கத்தை உருவாக்கும் என்ற ஒரு காரணத்தில் தான் 6 மாசம் வந்து ஒரு கணக்கும் போடுகிறார்கள். ஆக 6 மாசத்துக்குள்ள ஒரு இதையும் மாற்றப் போவதில்லை. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் என்றார்கள், உங்களுக்கு ஒரு குறியீடாக சொல்லித் தருகிறது நாங்கள் எங்கு நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்பதை பல வழிகளில், விமானத்துறைய இதாக இருந்தாலும் சரி, இப்பொழுது எரிபொருள் சிக்கல் நாடுகளுக்கு அதிகரிக்கின்ற பொழுது பல வகைகளில் இதை கையாளுவதற்கு நாடுகள் அறிவுறுத்தல் செய்கிறது. இப்ப நீங்க இந்தியாவில் நீங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வேலை செய்வதை அதிகரிப்பது அல்லது பயணங்களை குறைப்பது, ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தேவையான என்றால் எல்லா நாடுகளிலும் இப்ப இந்தியா, சீனா போன்ற நாடுகள் எல்லாம் இந்த தொழில்துறை வளர்கின்ற பொழுது அந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சியை தக்க வைப்பதற்கு மேலதிக பயணங்கள் தேவைப்படும். மேலதிக பயணங்கள் தேவைப்பட்டனால் மேலதிக அவர்களுக்கான எண்ணெய் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் தொடர்ந்தும் அதிகரித்தே அவர்கள் அவற்றை கொள்வனவு செய்வதனுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. இந்த திட்டமிடல் தான் அவர் இருந்தார். இப்பொழுது இருப்பதையே தக்க வைக்க முடியாட்டி புறைய அதிகரித்து செல்வது. இப்ப நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது இன்னும் ஒன்று எனக்கு சிந்திக்க தோன்று. இப்ப பாருங்கள், யுக்ரைன் ரஷ்யா இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வருவதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இப்பொழுது காணப்படுகின்றது. இனி இந்த உலக ஒழுங்கில் மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் நிறைய விடயங்களை கூறும் பொழுது அது உறுதிப்படுத்துகின்ற தன்மை இருக்கின்ற இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜி ஜின்பிங் அவர்களை, சீனாவுடைய அதிபரை சந்திக்கின்றார். இப்ப இந்த உலக ஓட்டங்களில் இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சந்திப்புகள் எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்க? இப்ப உங்களுக்கு தெரியும், இனிவரும் காலங்களில் அந்தந்த நாடுகள் தங்கள்
நலன் கருதி ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள் தனியாக நடத்துவதற்கான ஒரு நிலைமைதான் காணப்படுவது போல் தெரிகின்றது. அதையும் நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது முன்னர் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கும், அல்லது ஐநா சபை இருக்கும், அப்படி வேறு வேறு இன்டர்நேஷனல் அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் எல்லாம் இருந்துவது, அவையெல்லாம் இப்பொழுது மெதுவாக அப்படியே கரைந்து போவது போல் இருக்கின்றது. இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பின் பொழுது? டொனால்ட் ட்ரம்புடைய முக்கியமான விடயம் என்று சொன்னால், முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவும், அதற்கு எல்லா வகைகளிலும் சவாலாக மாறி இருக்கக்கூடிய சீனாவும். இப்ப சீனா தன்னுடைய இந்த வளர்ச்சியினுடைய உச்சத்தை பெற்றுவிட்டதாண்டா இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்களில் இந்த வளர்ச்சியில் அதிக வேகம் கொண்ட முதன்மை நாடாக சீனா மாறி இருக்கிறது. அது இராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ஸ்திரத்தன்மையாக இருந்தாலும் சரி, இந்த 3 வடிவங்களிலும் ஒரு தீவிர அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சீனா நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இருந்த சீனா இப்பொழுது இல்லை. இந்த கம்யூனிசம் பேசிக்கொண்டு வந்த சீனா எங்கேயோ போய்விட்டது. அது எல்லா வகைகளிலும் இந்த ஓட்டத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு இசைவாக்கத்தை வேண்டும். அதே நேரம் இராணுவ ரீதியாக அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய எல்லா வகை வளர்ச்சியும் அது காட்டியிருக்கிறது. இதை கடந்து முக்கியமாக பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் எந்த வகையில் தன்னை நகர்த்தலாம்? இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இந்த 2வது முறை பதவியேற்றால் வரக்கூடிய சவால் எவ்வாறு இருக்கும் என்பதை முதலாவது முறை அவர் பதவியேற்ற பொழுதே புரிந்து கொண்ட சீனா, அவர் 2வது தேர்தலில் முதல் தடவையாக தோல்வியுற்ற பொழுது, சரி இவர் தோல்விவிட்டார் என்று அது விலகவில்லை, மீண்டும் இவருக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு எல்லா தயாரிப்பையும் செய்து வைத்திருந்தது இதை எதிர்கொள்வதற்கு. இவ்வாறான ஒரு சவால் 2வது முதன்மை ஏற்றுமதி அமெரிக்காவில் இருந்தது. இந்த முதன்மை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டால் அதை எவ்வாறு இட்டு நிரப்புவதற்கான திட்டமிடலை அது முழுமையாக செய்திருந்தது. ஆகவே அதனால் தான் இந்த எல்லா நாடுகளிலும் இந்த ட்ரம்ப் உருவாக்கக்கூடிய இந்த குழப்பத்தை கடந்து தன்னை தக்க வைத்து நகர்கின்ற ஒரு நாடாக சீனா இன்றும் இருக்கிறது. ஆகவே இப்ப முதல் தடவையாக தன்னுடைய பயணத்தை பின்போட்டார் ட்ரம்ப் என்று சொன்னால், அவர் சென்று இருக்கக்கூடிய காலப்பகுதியில் மத்திய கிழக்கில் ஒரு போரை ஆரம்பித்து மிகவும் ஒரு பலகீனமான குழப்பமான நிலையில் இருக்கின்ற சூழலில் தான் சென்று விட்டால் அது ஆபத்து என்பதற்காக பின்போட்டார். இப்பொழுது போகின்றார். இப்பொழுது அதில் மாற்றம் வந்து விட்டதா என்று பார்த்தீங்கன்னா இல்லை. என்றால் அவரை சுற்றி நிற்பவர்கள், அணி சேர்ந்து நிற்பவர்கள் எல்லாரும் இவரை கடந்து சீனாவுக்கு முதலே போய்விட்டார்கள். அது ஐரோப்பிய வட்டையில் நீங்க சொன்னீர்கள் ஏனைய நாடுகள் தனித்தனியாக பயணிக்க முனைகிறார்கள் என்று. அவ்வாறு தான் நடைபெற்றது. என்று சொன்னால் ஐரோப்பிய வட்டையில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு 5 நாடுகள், பிரான்ஸாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியா இருந்தாலும் சரி, இவருடைய தலைவர்கள் தனித்தனியத்தான் சீனாவுக்கு சென்றார்கள். சென்று சீன ஜனாதிபதியை சந்தித்தார்கள். அங்கு தங்களுடைய பொருளாதார உறவை வலுப்படுத்துவதற்காக பேசினார்கள். அவர்கள் யாரும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்காக பேசவில்லை. தங்களுடைய, ஏன்னா சீனாவும் ஐரோப்பிய ஒன்றியம் என்று முழுமையாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவது கடினமாக இருக்கும். அவை தங்களுடைய நாட்டினுடைய சவாலை தக்க வைப்பதற்கு தனியத்தான் அவர்கள் பயணிக்க ஆரம்பித்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் என்ற கட்டமைப்பு இருந்தாலும் தனித்துவமான பயணத்தை முதன்மை நாடுகள் பிரான்ஸ், ஜெர்மனி என்பவை அங்கு செய்தார்கள். இதே விடயம்தான் ஏனைய நாடுகளிலும், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தை கடந்தும் ஏனைய நாடுகளுக்கு ட்ரம்ப் போகின்ற பொழுது இதனால் வரக்கூடிய சவால் எவ்வாறு அமையும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்பொழுது என்ன விதமான, அதாவது சீனாவுடன் உறவை பலப்படுத்தி தங்களை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதுக்காக அவர் பல விட்டுக் கொடுப்புகளை சீனாவுடன் செய்ய வேண்டும். ஏற்கனவே சில விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கிறார். அவ்வாறு செய்தால் சீனா தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் ட்ரம்ப் இறங்கி வந்தால் அவருடனான ஒரு விடயத்தை செய்வதற்கு முனை. இப்பொழுது பாத்தீங்கன்னா அது மீண்டும் சீனா ஏனையவர்களுக்காக, ட்ரம்புக்காக நான் உங்களுக்காக நிற்கிறேன் என்று நிற்க போவதில்லை. இதில் நிறைய சவால்கள் இருக்கிறது. ட்ரம்ப் எதிர்பார்ப்பதை அனைத்தையும் அவரால் எட்ட முடியாது. ஆனால் ஏதோ ஒன்றை எட்டி விட்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது சொன்னால், ஏனைய நாடுகள் இருக்கக்கூடிய முரணை சீனாவுடன் தீர்த்துக் கொள்வதாக என்றால் இது ரஷ்யாவுடன் போய் செய்ய முடியாது. ரஷ்யா இந்த பொருளாதார ஒழுங்கில் 9வது இடத்தில் இருக்கிறது. அவை 2வது இடத்தில் தன்னுடன் நேரடி போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடன் ஒரு உறவு நிலையை வளர்ப்பதற்கு ட்ரம்ப் முனைய போகிறார். இது ஏனையவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறது. இந்த இருவரும், அனைத்து நாடுகளும் இந்த இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய விடயத்தை ஆழமாக பார்க்க போகிறார்கள். ஏன்னு சொன்னால் இதிலிருந்து தான் அவர்களுக்கு தங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறை புரிகிறது. இதில் இன்னொன்று இருக்கிறது. இவர்கள் இருவரையும் கடந்து இவர்களை மையப்படுத்தித்தான் இந்த புதிதாக உருவாகக்கூடிய உலக ஒழுங்கு உருவாக வேண்டுமா என்றால் அது ஆபத்தானது, அது முடியாது. அப்ப இதை எவ்வாறு இட்டுன்றப்பலாம் என்றால் இதுக்குத்தான் காணி தன்னுடைய பிரதமர் ஒரு கதை சொன்னார். 2வது நிலையில் இருக்கக்கூடிய இந்த இருவரையும் விட்டு
இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் நாங்கள் எங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி இவர்கள் இருவரையும் எதிர்கொள்ளலாம். இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு பரிணாமம் இதுக்கு வருகிறது. ஏனென்றால் இதுவரை அமெரிக்காவுக்கு பின்னால் நின்ற நாடுகள் இப்பொழுது இன்னொரு சிந்தனைக்கு போகிறார்கள். அமெரிக்காவையும் கடந்து சீனாவையும் கடந்து நாங்கள் எங்களுக்குள் இணைந்தால் நாங்கள் இவர்களுக்கு ஒரு சவாலான ஒரு சூழலை உருவாக்கலாம் என்கிற சிந்தனை. அது ஜிடிபி உடனடியாக வராது. ஆனால் சந்தை என்று வருகின்ற பொழுது இப்பொழுது என்ன பொருளாதாரத்துக்கும் வாங்குதிறனுடைய மக்கள் வேண்டும். அந்த வாங்குதிறனுடைய மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இன்றைக்கு உலகத்தின் முதல் இடத்தில் இருக்கிறது, சீனா 2ஆம் இடம், 3வது அமெரிக்கா என்று வைத்துக் கொண்டால் 4வது இடத்தில் இருக்கிறது இந்தோனேஷியா, 5வது இடத்தில் இருக்கிறது பாகிஸ்தான். ஆகவே ஏனையவர்களை இணைத்து விட்டால் ஒரு பெரும்பகுதி மக்கள் கூட்டம், இதை வாங்குதிறன் கொண்ட மக்கள் கூட்டம் இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் நிலை இடத்தில் இருக்கிறது. இங்கு இணைப்பு வந்துவிட்டால் இவர்கள் பேரம் பேசலாம். யாரிடம்? அமெரிக்காவோட பேரம் பேசலாம், சீனாவோட பேரம் பேசலாம். அந்த பேரம் பேசுகின்ற நிலைக்கு வந்தால் நாங்கள் ஒரு விலை உள்ளவர்களாக இந்த இதில் மாறி நிற்கலாம் என்ற ஒரு சிந்தனை வருகிறார். ஆனால் எங்கு சவால் இருக்குன்னு சொன்னால் இந்த உற்பத்தி என்று வருகின்ற பொழுது இப்ப தொழிற்திறனுடைய உற்பத்தி எங்கு இருக்கிறன்னு சொன்னால் இந்த 2 தான் இன்னும் இருக்கிறது. அவர்களுக்கு இணையாக தங்களுடைய தொழிற்திறன் வளர்ச்சியை ஏனையவர்கள் இதுவரை எட்டவில்லை. இது ஒரு சவால். ஆனால் விவசாய ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய நிலங்கள் இங்கு நிறைய இருக்கிறது. அது சரியான விதத்தில் கையாளப்படுமாக இருந்தால் அதை தக்க வைக்கின்ற ஒரு பொறுமை இருக்கிறது. ஆகவே இதுல ஒரு சமநிலை பட்டப்படுவது இப்ப 2வது இவர்களை கடந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்படுவது என்று வைத்துக் கொள்வோம். இருந்தாலும் இவற்றுக்கிடையே ஒரு சமநிலை என்று வருவதற்கான காலப்பகுதியின் ஒன்று இருக்கிறது. இதனால் தான் சொன்னோம், இந்த மாறுகின்ற உலக ஒழுங்கு ஒரு சிறத்தன்மையை பெறுவதற்கு, ஒரு ஒழுங்கு நிலையை பெறுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது பொருளுக்கும் புரியல. இப்ப இந்த இடக்கட்ட காலப்பகுதிகளில் எத்தகைய பாதிப்பை ஒவ்வொரு நாடுகளும் எதிர்கொள்ள போகிறது பொருளாதார ரீதியாக, அது நாடுகள் எதிர்கொண்டால் அது மக்களிடம் தான் கடத்தப்படும். அவை இந்த நாடுகள் வாழக்கூடிய மக்கள் எவ்வாறான சவால்களுக்கு வந்து நிற்பார்கள் என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது ஒரு பூதாகமான விடயம். இது எங்கு இந்த விடயம் எங்கு பேசப்படுகிறன்னு சொன்னால் ஆய்வாளர்கள் தான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் மட்டத்துக்கு இன்னும் எடுத்துச் செல்லப்படவில்லை. அதனால் மக்கள் புரிதல் இல்லாமல் எல்லாம் சிறப்பாகவே நடைபெறுகிறது, நாளையும் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் சவாலுடைய உச்சம் உண்மை. இதே நேரத்தில் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சீனா இவ்வளவு காலம் இருந்த நிலையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சமீப காலத்தில் கடந்த 6 மாதத்துக்குள் முன்னிலையில் இருக்கின்ற நாடுகளுடைய தலைவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு, முன்னரெல்லாம் மனித உரிமை மீறல் நடந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் பெரியசாக பறையடித்தார்கள். ஆனால் அதை எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது போக தொடங்கிவிட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பயணம், சீனாவுக்கான இந்த பயணம், இது உறுதிப்படுத்துகிறதா சீனாவுடைய முதல் நிலைக்கு வந்து விட்டது, இனி சீனாவினுடைய அந்த அமெரிக்காவை தள்ளி சீனா மேலே வந்திருக்கின்றது, இந்த மாற்றத்தை ஏற்கின்ற ஒரு இறுதி சந்திப்பாக நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சந்திப்பை நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக அவரே அந்த நிலையை கொடுத்து விட்டு தான் அங்கே போகிறேன். தங்களுக்கு சவாலான நிகரான ஒரு நாடாக சீனாவை ஏற்றுக்கொண்டு விட்டு தான் இந்த பயணமே அமைகிறது. ஆகவே அந்த நிலையை சீனா ஏற்கனவே பெற்றுவிட்டது. சீனா இதை ஒரு சிறந்த திட்டமிடலூடாகத்தான் இந்த இடத்தை, இப்ப நீங்க சொன்னீர்கள் மனித உரிமைகள் மீறப்படுகிறது, நிச்சயமாக சீனாவில் மீறப்படுகிறது, ஒரு பகுதி மக்களிடம் மோசமாக மீறப்படுகிறது. ஆனால் இப்ப இதெல்லாம் ஒரு பேசு பொருளாக இருக்கும் என்று சொன்னால் சீனா பலகீனமாக இருக்கும் வரையும் இது ஒரு பேசுபொருள். ஏன்னா பலகீனமானவனை, அதாவது தங்களுக்கு சவாலாக வருகின்ற ஒருவனை ஏதோ ஒரு கோணத்தில் இழுத்து விழுத்துவதற்கு நாங்கள் ஒரு என்ன கருப்பொருளில் இவனை இழுத்து விழுத்தலாம் என்று ஒரு தேடுவோம். அதுவரை இதுக்கு உலகத்துக்கு கிடைத்த ஒன்றுதான் இந்த மனித உரிமைகள். இந்த மனித உரிமைகளை பேசக்கூடிய அமெரிக்காவும் மனித உரிமைகளை மீறுகிறார்கள். அதுவும் சீனாவோட கடந்து ஏனைய நாட்டுக்கு, சீனா தன்னுடைய நாட்டுகள் இருப்பவர்களுக்கு மீதான மனித உரிமை மீறலை அதிகம் செய்கிறது. ஆனால் இவர்கள் போய் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மனித உரிமை மீறலை அமெரிக்கா செய்யும். ஆனால் அது பேசுபொருளுக்கும் வராது. ஆனால் அவை சீனா மீது வச்ச குற்றச்சாட்டை இவர்களும் செய்கிறார். ஆனால் சீனா எவ்வாறு அதை எதிர்கொண்டதுன்னு சொன்னால், இந்த மனித உரிமைகள் நீங்கள் பேசுவீர்கள் என்னை உதைப்பதற்காக, நான் உங்களுக்கு தேவையானதாக மாறுகின்ற பொழுது நீங்க அதை பேச மாட்டீங்கன்னு சொன்னால், இப்பொழுது உங்களுக்கு என்னை தேவைப்படுகிற பொழுது இதை பேசாம என்னிடம் வருவீர்கள்
இது ஒரு 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 ராஜதந்திர பொறிமுறை, ஒரு அணுகுமுறை. இது பல விடயங்களில் சரி வரும். இப்ப நாங்களும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்குது. நாங்களும் கன விடயங்களை என்ன செய்யறோம்னு சொன்னால், உலகம் கண்ணை திறந்து பார்க்கல, உலகம் எங்களை வேணும் அழிச்சிட்டு, இதைத்தான் அவன் எல்லா இடமும் செய்கிறான். எங்களுக்கு மாத்திரம் செய்த மாதிரி நாங்கள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை இவ்வாறு பேசுபவர்களுக்கு. இப்ப இவனை மாற்றி எங்கள் பக்கம் மாற்றணும்னு சொன்னால் அதுக்கு என்ன வகையில் சீனாவை செய்திருக்கிறது. நீ மனித உரிமை பேசினவர்கள் இன்றைக்கு ஒரு சிலர் பேசுறது இல்லைன்னு சொன்னா சீனா எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. அதுக்கு காரணம் ட்ரம்ப் என்ற ஒருவன் அதை சொல்லிக் கொடுத்துருக்கான். பாருங்க, நீங்க எங்களோட இருந்தா நான் உங்களுக்கு திருப்பி அடிச்சிருந்தா என்ன நடக்கும், நீங்கள் ஓடி ஒளிவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அந்த இடமாக இப்பொழுது பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற இடமாக சீனா மாறி போயிருக்கணும். வேற யார்கிட்ட போய் என்ன, ரெண்டாவது ஆள்கிட்ட தான் விற்பனை செய்யலாம். என்ன, எனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் விற்பனை செய்யலாது, எனக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட தான் விற்பனைக்கு போகணும். அப்ப இந்த மேலே இருப்பவனாக இதுவரை அமெரிக்கா ஒரு சேஃப் பிளேஸாக பலருக்கும் இருந்தது. இப்பொழுது அது இல்லை என்று வந்தவுடன் இரண்டாவது இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். அந்த இரண்டாவது இடம் சீனா தான். என்ன, அதுக்கு அருகில் யாரும் இல்லை. என்னால் ஏனையவர்கள் எல்லாரும் அதுல பாதகத்தில் இருக்கிறார்கள். என்றால் 20 ட்ரில்லியனும் 5 ட்ரில்லியனும் இருப்பவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது 4 ஒரு மடங்கு கீழே இருப்பவர் அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி. அப்ப இந்த 3வது இருக்கக்கூடிய ஜெர்மனியோட போய் என்ன செய்ய முடியும்? அல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜப்பானட்டியோ அல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இப்ப ஒரு மாற்றங்கள் இருக்கிறது. இந்தியா 4வது இடம் என்று இன்றைய வரையும் பேசிக் கொண்டிருக்கோம். இந்தியா இப்ப 6வது இடத்தில் இருக்கிறது. ஏன்னா இங்கிலாந்து கூட அதுக்கு மேலே வந்து இருக்கிறது. ஆகவே இந்த மாற்றங்கள் இப்ப சமீபங்கள் நிறைய நடந்திருக்கிறது. இந்த ஒரு ஆண்டுகள் 9வது இடத்துல இருந்த கனடா 11வது இடத்துக்கு போய்விட்டது. 10வது இடத்துக்கு வந்து 11வது இடத்துக்கு போய்விட்டால் ரஷ்யா மேலே வந்து விட்டது 11ல் இருந்து. அவை என்னால் அதுக்கு காரணங்கள் ஏன் ரஷ்யா இவ்வாறு இந்த ஒரு போரை 3 ஆண்டுகளாக நடத்தி கொண்டும் ரஷ்யா என்னென்று 11வது இடத்திலிருந்து 9வது இடத்துக்கு வந்தது. அதுக்கு என்ன காரணமாக அமைந்தது? அதுக்கும் ட்ரம்ப் தான் ஒரு விதத்துக்கு காரணம்னா நல்லா எண்ணெயை வித்து கொடுக்குறாரு. அப்ப பல காரணிகளுக்கால் இந்த மாற்றங்கள் நடைபெறுவது. இப்ப இதை சரியான புரிதலுக்குடன் இப்பொழுது வெளிப்படையாக கேட்டீங்கன்னு சொன்னா இலங்கையில் இந்த புரிதலுக்கு ஏற்ற ஒரு மாற்றம் இருக்கிறதா, அதுக்கான முன்னெடுப்பு இருக்கிறது என்றால் நிச்சயம் எதுவும் கிடையாது. எதுவும் கிடையாமல் தான் இருக்கிறது என்றால் இந்த அவர்கள் ஆட்சிக்கு வந்து 20 மாதங்களை கடந்துட்டார். இந்த 20 மாதங்களில் இது குறித்த புரிதலுக்கான வெளிப்பாடுகள் அவர்களுடைய முன்னெடுப்புகளில் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லாமலே இருக்கிறார்கள். அதான் ஆபத்தானது. இப்ப எங்களோட என்ன சொன்னா, இப்பொழுது நாங்கள் தமிழகத்தில் ஒரு தேர்தல், நாங்கள் கிளேசத்தில் தெரிகிறோம். ஆகா, ஒரு வந்துட்டானே, நாங்கள் இதுவரை பார்த்த ஒரு கலைஞன் இதில் இருக்கான். ஆனா ஒருவருக்கும் புரிய இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடன் 10 லட்சம் கோடி. இந்த மாற்றத்துக்கு தான் தமிழ்நாடும் பயணித்தாக வேண்டும். தமிழ்நாடு உலகத்தில் தனி இருக்கிற நாடு இல்லை. அப்ப இந்த மாற்றத்தை கிரகிப்பதற்கு இவ்வளவு காலம் ஆட்சியில் இருப்பவர்களே சிக்கப்படுகிறார்கள். அப்ப இனிமேல் இந்த 10 லட்சம் கோடியேக்கு வட்டி கட்டி கொண்டு எவ்வாறு இப்பொழுது சொல்லப்படுகின்ற இலவசங்களையும் ஒன்று கொடுத்து கொண்டு போவோம் என்ற சிந்தனை யார்கிட்டையும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் இதுலதான் சொல்றது அதில் பாதாளத்தில் இருக்கிறோம், இமாலய மலையில் சவால் இருக்கிறது போறார். இப்ப எங்களுடைய சிந்தனைகளை சில நேரம் பார்க்கின்ற பொழுது தமிழ் சமூகம் இப்பொழுது நாங்கள் 10 லட்சம் புலம்பெயர்ந்திருக்கிறோம் வெளிநாடுகளில். இப்பொழுது நாங்கள் நேரடியாக இவற்றை உடனடியாக தரிசிக்கிறோம். இலங்கை தீவு இந்த தரிசிக்கின்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கும் இது குறித்த விவாதம் எங்களுக்கு நடைபெறுகிறதா? அந்த விவாதம் நடைபெற்றால் தான் ஒரு புரிதலுக்கான ஒரு புள்ளியே ஆரம்பிக்கும். அந்த விவாதமே இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு. என்றால் நாங்கள் கும்பகர்ண நித்திரையில் எல்லாம் கடந்து போவோம் என்று பார்க்கிறோம். எதுவும் கடக்காது. இனிமேல் கடந்து இனிமேல் வரப்போவதெல்லாம் புதுசா இருக்க போகுது. நீங்க சொல்லுங்க, அந்த புதுதுக்கு இதுக்கான தயாரிப்பு இப்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி மையங்கள் ட்ரம்பினுடைய சீனா விஜயத்தை மிகவும் ஆழமாக பார்த்து கொண்டிருக்கும். இவங்க என்ன 2 பேரும் பேச போறாங்க, இவங்க 2 பேருக்கும் என்னென்ன விஷயங்களில் இணக்கம் வரப்போகிறது, அது எங்களை எவ்வாறு பாதிக்கும், அல்லாட்டி இவங்க 2 பேரும் ட்ரம்புடைய கணக்கு என்னன்னு சொன்னால் 1 2 சேர்ந்துட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்தை ஏறி மிதிக்கலாம். அதான் அவருடைய கணக்கு. இந்த வகையிலும் இந்த 2ஐயும் என்னோட சேர்த்துருவோம். ஆனால் அதுக்கு சீனா ஒரு நாள் ஒத்து வராது. ஏனென்றால் சீனாவுக்கு அப்படி சேர்வதனூடாக லாபம் கிடையாது. சீனாவை பொறுத்தவரை அமெரிக்காவை தொடர்ந்தும் பலகீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். பலகீனப்படுத்த வேண்டிய ஒருவரை இணைத்து காப்பாற்றி விட அது தயாராக இருக்காது எந்த விதத்திலும். ஆகவே இவருடைய விஜயத்தின் பொழுதும் இன்னும் இவரை எவ்வாறு பலகீனப்படுத்துவது, அதாவது ட்ரம்பினூடாக அமெரிக்காவை பலகீனப்படுத்துவது. என்றால் அமெரிக்காவை பலகீனப்படுத்துவதற்கு நல்ல ஒருவர் வாய்த்திருக்கிறார். ஆகவே இவரை வைத்துக் கொண்டு பலகீனப்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய சிந்தனையா இருக்கு. ஆனா ட்ரம்ப் என்ன கணக்கு போடுகிறார் என்றால், சீனாவை என்னோட கட்சி சேர்த்துட்டால் நாங்க 2 ஜாம்பவாங்களும் இவங்களை ஏறி நின்று குத்து குத்துண்டு குத்தி இடலாம் மிச்சம் எல்லாரையும்.
ஆனா அந்த களமாக இது அமைய போவதில்லை நிச்சயமாக. இல்லை, அதுதான் இனிவரும் காலங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்க போது. நிறைவாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும். நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், இந்தியா தொடர்பாக கூறும் பொழுது சொன்னீர்கள் 4வது இடத்தில் பொருளாதார நிலையில் இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு விவாதம் என்று நீங்கள் கூறும் பொழுது, இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர் இந்தியாவை எவ்வளவு தூரம் பாதித்திருக்கின்றது? இப்ப வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நிறைய வேலை இழக்கப்படுகின்றது. இனி செயற்கை அறிவினுடைய அதை பயன்படுத்துவதனால் அந்த வேலைகளை மீண்டும் இழக்கக்கூடிய இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறும் பொழுது, இது இந்தியாவுக்கு எவ்வளவு ஒரு சவாலை, இங்கே இந்தியாவுக்கு முன்னால் எவ்வளவு ஒரு சவாலை இது எதிர்நோக்குகின்றது? இந்தியா பல வகைகளும் இதுவரையும் இப்பொழுது தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியில் பெருமளவில் தங்கு நிலை வளர்ச்சியிலேயே அது தன்னை தக்க வைத்திருக்கிறது. அது தனித்துவமாக தன்னிறைவாக தன்னுடைய நகர்வை நகர்த்தக்கூடிய நிலையை இன்னும் எட்டவில்லை. ஆகவே அது தங்கு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இன்றைய இந்த சவால்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அந்த தாக்கம் அதனுடைய வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை உருவாக்கும். நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்னேன், ஏன் 6வது இடம் சொன்னால் இப்பொழுது சூழலில் 6வது இடத்தில் தான் இருக்கிறது. என்றால் அதனுடைய வளர்ச்சி வீதத்தில் அது நகர்ந்திருக்கக்கூடிய அந்த வேகத்தை இன்றைய உருவாயிருக்கக்கூடிய குறிப்பாக மத்திய கிழக்கு போர் இன்னும் மட்டுப்படுத்தி இருக்கிறது. அதனுடைய வேகத்தை மிக வேகமாக குறைத்திருக்கிறது. இதனுடைய விளைவுகள் தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்தியாவுடைய பின்னடைவு இன்னும் மோசமாக இருக்குமா என்கின்ற பல கேள்விகள் இந்திய பொருளாதாரத்தை மையப்படுத்தி உருவாகிறது. என்றால் அது தங்கள் இப்ப பாருங்கள், சீனா சமீப காலத்தில் ஒரு அறிவித்தலை விடுகிறது, இன்னும் 30 எண்ணெய் வயல்களை நாங்கள் கண்டெடுத்திருக்கிறோம், இதனூடாக இவ்வளவு எண்ணெய் உற்பத்தியை எங்களால் செய்ய முடியும் என்று. என்றால் அது தொடர்ந்தும் தன்னுடைய எண்ணெய் வளத்தில் அதை இப்பொழுதும் கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் பேரல்களை ஒரு நாளைக்கு தானாக உற்பத்தி செய்கின்ற ஒரு திறனை அது வளர்த்திருக்கிறது. அதை கடந்து எடுத்து செல்ல முனைகிறது. ஆனால் சீனாவுக்கு தொடர்ந்தும் அதிகரித்த எண்ணெய் தேவை என்றால் தேவையில்லை. அது ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்கின்ற பொழுது அதுக்கு தேவையான எண்ணெயினுடைய அளவு குறைந்து வருகிறது. காரணம் அதுக்கான மாற்றீடுகளை மிக உச்சமாக அது முதன்மைப்படுத்துகிறது. இப்ப இந்தியாவில் அந்த முதன்மைப்பாடு இல்லை. அது தன்னுடைய பொருளாதார வளர்ச்சி தொடர்ந்து ஸ்திரத்தன்மையுடன் முன்னேற வேண்டுமாக இருந்தால் அதுக்கு அதிகரித்த எண்ணெயினுடைய வளம் தொடர்ச்சியாக தேவைப்படுகிறது. இது எங்கே கொண்டு விடும் என்று சொன்னால் இந்தியாவுடைய இந்த வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை இப்பொழுது ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறது. இது பல மட்டங்களிலும் பிரதிபலிக்கும். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய அதிர்வலைகள் இந்திய நாட்டுக்குள் மோசமாக உணரப்படும் என்றால் நிச்சயம் உணரப்படும் வருகின்ற காலத்தில். என்றால் இந்தியாவுடைய பொருளாதார மக்கள் சனத்தொகை தொடர்ந்தும் அதிகரித்து செல்கிறது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1 கோடி அது இப்பொழுது இருக்கக்கூடிய இதிலிருந்து 150 கோடிகளை விரைவில் எட்டி அது 175 கோடிகள் வரையும் சென்றுதான் அது இறக்கத்தை நோக்கி வரும். இன்னொரு 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அதனுடைய எண்ணிக்கையினுடைய குறைவு வரும். இந்தியாவுடைய சனத்தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கான தேவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, அதுக்கான உற்பத்தி திறன் அதிகரிக்கவில்லை என்று சொன்னால் அது உலக ரீதியான பெரும் சவால்களை இந்தியாவுக்கு உருவாக்கும். உருவாக்கக்கூடிய சவால்களுக்கு தான் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதை சரியாக திட்டமிட்டு நகர்கின்ற இதுகளில் இந்தியாவில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலும் இது பிரதிபலிக்கும். அது இலங்கையிலும் பிரதிபலிக்கும். இந்தியாவுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் அது அருகில் இருக்கக்கூடிய நேபாளிலும் பிரதிபலிக்கும், அது பங்களாதேஷிலும் பிரதிபலிக்கும். ஆனால் இன்னொரு விடயம் இருக்கின்ற என்னவென்றால், இப்ப பாருங்கள், பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவு நிலையை பார்த்தீர்கள் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட பியூட்டிஃபுல், பாகிஸ்தான் பியூட்டிஃபுல், அவருடைய பிரைம் மினிஸ்டர் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்றார். அப்ப அந்த உறவு நிலை உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானும் சீனாவுக்கும் உள்ள நல்ல உறவு நிலை. எதிர்மாறாக இந்தியா இந்த 2 நாடுகளோடும் ஒரு சரியான நல்ல உறவு இல்லாத நிலைமை அது எவ்வளவு தூரம் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்ல, அது இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க சொன்னதா இப்ப இந்த ஆட்சி கட்டையில் இருப்பவர்களுடன் இவ்வளவு வினைத்திறன் இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப பாகிஸ்தானை மையப்படுத்தி இந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது அமெரிக்கா தரப்பில் எவ்வளவு மோசமாக, என்றால் இந்த பேச்சுவார்த்தைகளில் முதல் என்ன செய்வார்கள் சொன்னால் ஆளுமை உள்ள அதிகாரிகளைத்தான் முதல் கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நகர்த்துவார்கள். அவர்கள்லாம் இந்த ஃபைன் பிரிண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சரியான மைனூட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒப்பந்தங்களுக்குள் உள்வாங்கி ஒரு ஒப்பந்தத்தை முழுமையாக தயார் செய்வார்கள். அது தேர்ச்சி பெற்ற அதிகாரிகளுடைய வேலை. அவர்கள் மட்டத்தில் பேசி இணங்கப்பட்டதன் பின்னர் கையெழுத்து போடுவதற்காக அரசியல்வாதிகள் அழைத்து வரப்படுவார்கள். இப்பொழுது இதில் என்ன செய்துவிட்டார், ட்ரம்ப் தனக்கு நெருக்கமானவர்களை மட்டும் பேச்சுவார்த்தை என்று அனுப்பி கொண்டிருந்தார். இதை இலகுவாக ஈரான் கையாண்டு விட்டது. அதனால்
ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அதிபதி அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகள் எவ்வாறெல்லாம் ஈரானால் அசிங்கப்படுத்தப்பட்டது என்று வெளிப்படையாக பேசிவிட்டார். உடனடியாக அவருக்கு எதிரான ஒரு இதனூடாக ஒரு விடயம் வெளிப்பட்டது. இது போன்றுதான் இப்பொழுது பாருங்கள், இந்த பேச்சுவார்த்தைகளில் நான் வருகிறேன் என்று எங்கோ சம்பந்தம் இல்லாத பாகிஸ்தான் இடையில் வந்து நின்று இதை அப்ப உடனடியாக ட்ரம்ப் சொல்றார் பாகிஸ்தான் இஸ் பியூட்டிஃபுல் என்று. இது இந்தியாவில் எவ்வாறு பேசப்பட்டதுன்னு சொன்னால் ஏன் இந்தியா இதை செய்யவில்லை என்று பேசப்பட்டது. ஏன்னா இந்தியாவுக்கு ஈரானோட உறவு இருக்கிறது, அமெரிக்காவோட. ஆனால் இந்தியாவினுடைய இந்த ராஜதந்திர குறைபாட்டையும் அதனுடைய அந்த அதில் இருக்கக்கூடிய சவாலையும் இந்தியாவுக்குள்ளேயே பேசுகிறார்கள். ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் எவ்வாறு இப்பொழுது நீங்க சொன்னதே தான், பாகிஸ்தான் சீனாவுடன் நல்ல ஒரு உறவை பண்ணுகிறது. சீனா பாகிஸ்தானை தன்னுடைய வள உற்பத்திக்கு முழுமையாக பயன்படுத்துகிறது. அதனுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இதுக்கான ஒரு பாதையையும் பாகிஸ்தானுடைய துறைமுகத்தையும் அது தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமாக பயன்படுத்துகிறது. ஆகவே இதெல்லாம் தெரிந்து கொண்டும் அமெரிக்கா பாகிஸ்தான் என்ன இதே அமெரிக்கா தான் பாகிஸ்தானோட முரண்பட்டது என்றால் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய தங்களுடைய துருப்புகளை பாகிஸ்தானோட வெளியேற்றுவதற்கு பாகிஸ்தான் அனுமதிக்கவில்லை. எப்பொழுது முரண்டுபட்டார்கள். இப்பொழுது அதே பாகிஸ்தான் பியூட்டிஃபுல் என்று இவர் போய் நிற்கிறார். ஆகவே இது எவ்வளவு தூரம் ராஜேந்திர ரீதியாக அவர்கள் சிறப்பாக கையாண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்ப இது இன்னொரு விடயம். எப்பொழுது ஒரு தேவை ஒருவனுக்கு உருவாகிறதோ அதை முன்கூட்டியே கணித்து அதுக்கேற்ற வகையிலான பொறிமுறைகளை உருவாக்கி கொண்டு அவனுக்கு ஒரு தடத்தை போட்டு உங்களை நிலைநிறுத்திக் கொள்வது, இது ஒரு அரசியல் சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு ராஜேந்திர பரிணாமத்தினுடைய விடயங்கள். இப்ப இதுகள்ல கூட நாங்கள் எவ்வளவு சவாலுக்குள் இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் சொன்னேன். இப்ப இந்த விடயங்களில் நடக்கக்கூடிய பல விடயங்கள் இப்ப நாங்கள் இதில் நேரடியாக சம்பந்தப்படாதவர்களாக இருந்தாலும் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நிறைய இருக்கிறது. இதை கற்றுக்கொண்டால் தான் நாங்க உலகத்தை மையப்படுத்தி நிறைய விடயங்களை பேசுகிறோம். எங்களுக்கு அங்க இது நடக்கணும் அது நடக்கணும். ஆனால் நேற்று வரை நடந்த விடயங்களை அதே வழியில் இன்று பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இந்த புதிய மாற்றத்தினுடைய இன்னொரு செய்தி. நேற்று என்ன கதவை தட்டினீர்களோ ஒன்றுக்கு இப்பொழுது அந்த கதவை அங்க இல்லை. அப்ப நீங்க புதிய கதவுகளை நோக்கி பயணிக்க வேண்டும் சொன்னால் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் பல புதிய கதவுகளை திறந்து விடுகிறது. அந்த கதவுகளை சரியாக யார் அடையாளம் கண்டுகொள்றானோ அவன் முதன்மை பெறுவான். கண்டுகொள்ளாமல் நீண்ட காலம் இருந்து விடுவான், பின்தள்ளப்படுவான். அப்ப இந்த ஈழத்தமிழனுக்கு ஒரு சவால் என்றா இந்த புதிய கதவுகளை நாங்கள் இன்றைக்கு வரையும் பேசுவதே இல்லை எங்கள்கிட்ட. அப்ப நாங்க புதிய கதவுகளை அடையாளம் காண போவதும் இல்லை என்றால் எங்களுடைய உலகம் எங்கேயோ இன்னும் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்துக்கு ஏற்ற புரிதலுக்கு நம்மவர்கள் தயாரான 2 விடயம் நடைபெறும். நீங்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்தாலும் அந்த நாடுகளுக்கு சவால் வந்தாலும் அந்த நாட்டிலும் உங்களை தக்க வைப்பதற்குரிய முதன்மையானவர்களாக நாங்கள் மாறுவோம் என்ன நாங்கள் தயாராகிவிட்டோம். மற்றது எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய நாடுகளுக்கு சுருக்காமல் வளர்கின்ற முன்னோக்கி நகரக்கூடிய நாடுகளுக்கும் அந்த பொருளாதாரத்தினுடைய இதை முதன்மையை நகர்த்தி விட்டால் அந்த நாடுகள் வளர்கின்ற பொழுது அந்த நாடுகளுக்கு கிங்காக கூட நாங்கள் மாறலாம். ஆகவே பல விடயங்களில் இதை சிந்திப்பதற்கு எங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஆரம்ப புள்ளியா வைத்துக் கொண்டால் இவர்கள் போய்விட்டு வந்ததன் பின்னர் நாங்கள் பேசலாம் என்னத்தை இவர்கள் பேசினார்கள், இதில் என்னென்ன பொதிந்து கிடக்கிறது என்று. ஆகவே உலகத்தில் மாற்றம் என்பது நாங்கள் மாற்றம் வேகமாக ஒரு பயணத்துக்குள் வந்திருக்கிறது. இந்த பயணம் நிறைய மாற்றங்களை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியலும் உருவாக்க போகிறது. நாங்கள் வாழுகின்ற நாடுகள் சார்ந்தும் எங்களுக்கு உருவாக்க போகிறது. இந்த புரிதல் இருப்பவர்கள் சிறப்பாக தங்களை தற்காத்துக் கொள்வார்கள். இந்த புரிதல் இல்லாதவர்கள் இதில் காணாமலும் போகலாம். உண்மைதான், நீங்கள் கூறுவது போல் திட்டமிடுதல் மிகவும் முக்கியம். இந்த புரிதல் அதனை வைத்துக்கொண்டு திட்டமிட வேண்டும், அதனூடாக பயணிக்கலாம். அதற்கான எல்லா தகுதியும் ஈழத்தமிழர்களிடம் இருக்கின்றது. அதை அவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை மிகவும் சிறப்பாக தெளிவாக உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக நேரு கூட்டம் அவர்களே, அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.